ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் டெஸ்ட். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர் ட்ராமா. இந்த படத்தை சசிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சித்தார்த், மாதவன், நயன்தாரா லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் சித்தார்த் ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர். ஆனால் அவர் இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த கேம்லையும் உருப்படியாக விளையாடவே இல்லை. ரீசெண்டாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில, சென்னையில் டெஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்சில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷரில் இருக்கார். இல்லைனா டீமை விட்டு அவரை தூக்கிடுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷரில் அவர் இருக்கார். இன்னொரு ஸ்டோரி மாதவன், நயன்தாரா இவங்களோட ஸ்டோரி. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மாதவன் ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஹைட்ரோஃபியல் இன்ஜின் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த இன்ஜினை கவர்மெண்ட்டை அப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த இன்ஜினுக்காக பெரிய லெவலில் லஞ்சம் கேட்குறாங்க. இவர் ப்ராஜெக்ட்காகவே பெரிய லெவல் கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கார். ஸோ இவர் பண தேவையோட உச்சக்கட்டத்தில் இருக்கார். மாதவன் அவரோட ஒய்ஃபான நயன்தாரா ஒரு ஸ்கூல் டீச்சர். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. ஸோ நயன்தாரா குழந்தை பெற்றுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஐவிஎஃப் முறையிலையாவது குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு 5 லட்சம் வரைக்கும் பணம் தேவைப்படுது. ஸோ இவங்ககிட்டையும் பணம் இல்லை. அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த 3 ஸ்டோரியும் ஒரு புள்ளியில் சந்திக்குது. அதை தொடர்ந்து படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டெஸ்ட். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, ஒளிப்பதிவு சூப்பராகவே இருந்துச்சு. படத்துக்கு ஒளிப்பதிவு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு வகையில் ஒளிப்பதிவு இந்த படத்தோட பலம்னே சொல்லுவேன். அடுத்ததாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. சில இடங்களில் நல்லா இருந்துச்சு, சில இடங்களில் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாங்ஸ் படத்தோட ஃப்ளோவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் பட்டுச்சு. எடிட்டிங்கும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் இவங்க தேர்ந்தெடுத்த நடிகர்கள் எல்லாரும் நல்ல நடிகர்கள். சித்தார்த், நயன்தாரா, மாதவன், மீரா ஜாஸ்மின் எல்லாருமே நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள். இவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கேரக்டராக இன்ட்ரோ கொடுத்து அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்கிறத அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ளோவில் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிரச்சனைகளுக்கு அவங்க சொல்யூஷன் நோக்கி போகிறப்ப படம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. அது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே டோட்டலாகவே நின்றுது. இன்டர்வல் அதுக்கப்புறம் வர விஷயங்களும் பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் டைல்யூட் ஆயிடுது. ஏன்னா இவங்க இந்த படத்தில் யாரை நல்லவங்க யாரை கெட்டவங்கிற மாதிரி கரெக்டாக டிஃபைன் பண்ணி கொண்டு வரவே இல்லை. ஒருத்தவங்க ஒரு சூழ்நிலையில் நல்லவங்களாக இருந்தால் இன்னொரு சூழ்நிலையில் அப்படியே கெட்டவங்களாக மாறுறாங்க, திரும்பி நல்லவங்களாக மாறுறாங்க. ஸோ யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க கூட நமக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகவே இல்லை. அவங்க அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற மாரி எந்த ஒரு பெரிய ஒரு கனெக்டும் உருவாகவே இல்லை. இதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இதை இவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். டோட்டலாக அதை மிஸ் பண்ணிட்டாங்க. கேரக்டர் டிசைனை ரொம்பவே சொதப்பிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இஷ்டத்துக்கு லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை ரைட்டிங்கில் கொண்டு வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷனோட கொண்டு போன மாரி இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இவங்க தேர்ந்தெடுத்த நடிகர்கள் நல்ல நடிகர்கள். ஆனால் அவங்களோட கேரக்டர்ஸை ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை. சில இடங்களில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பெருசாக சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகவே இல்லை. லாஜிக் மிஸ்டேக்ஸும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.